பல்லடத்தில் முதல் கணவனுடன் பேசியதால் இரண்டாவது கணவன் ஆத்திரம். மனைவியின் கழுத்தை பிளேடால் அறுத்து தப்பி ஓடிய கணவனை கைது செய்த போலீசார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்தவர் ஹசினா. இவருக்கு அபுதாகிர் என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து ஹசீனாவிற்கு குமார் என்பவருடன் 2ஆம் திருமணமாகி வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக இருவருக்குமிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு குமார் மது போதையில் ஹசீனா தங்கி இருந்த வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த குமார் கையில் வைத்திருந்த பிளேடால் ஹசீனாவின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஹசினாவை அருகில் உள்ளவர்கள் மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹசினா கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் குமாரை தீவிரமாக தேடி வந்தனர். பின்னர் மங்கலம் சாலையில் நடத்திய வாகன சோதனையில் குமாரை கைது செய்தது தெரியவந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஹசீனா 2 வாரங்களாக முதல் கணவனான அபுதாகிர் இடம் பேசி வந்ததாகவும் இதனை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதால் தான் கொண்டு வந்த பிளேடால் ஹசினாவின் கழுத்தை கிழித்ததாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்லடம் அருகே முதல் கணவருடன் பேசியதால் 2ஆம் கணவர் மனைவியின் கழுத்தை பிளேடால் அறுத்து சிறைக்கு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.